கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட. திருக்கோலம் நிந்தனையா ஒரு கொலைந்து சென்றனரே. திருக்கோலம் நிந்தனையாய் ஒரு கொலைந்து சென்றனரே. ஒரு கொலைந்து சென்றனரே. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிலுவை தன் தோழதிலே சிதறும் தன் வேர்வையிலே. சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். சிறுமை அடைந்தவராய் நிந்தனை பல சகித்தார். நிந்தனை நமக்காய் சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டேன். கண்ணில் நீர் வழிந்திடுதே. எந்த மீட்பர் இயேசுவதோ, எந்த மீட்பர் இயேசுவதோ.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் ஏசாயா 53 அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு குட் ஃப்ரைடே, துக்க வெள்ளியை ஆசரிக்கிற ஒரு நாள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து மனிதனாக வாழ்ந்து 33.5 வருடங்கள் நம்மோடு கூட வாழ்ந்து நமக்காக ஜீவனை விட்ட ஒரு நாள் என்று ஆசரிக்கப்படுகிறது. இந்த பாடுகள் எல்லாம் உனக்காகவும் எனக்காகவும் தான் தேவ பிள்ளைகளே. நாம் எல்லாரும் வழி தப்பி போகிற ஆடுகளை போல போனோம். ஆண்டவரோட யாருமே நிற்கலை. நம்ம எல்லாரும் நம்ம இஷ்டப்படி நிறைய காரியத்தை செஞ்சோம், நிறைய காரியத்தை பண்ணினோம். ஆனால் அவரோ நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் அவர் மேலே விழ பண்ணினாராம். அவன் செஞ்ச தப்புக்காக நான் தண்டனை வாங்குறேன்னு சொல்லி அவர் உனக்காக தன்னையே தியாகமாய் கொடுத்தார். அதுதான் சிலுவையின் அன்பு. இன்னைக்கு மட்டும் ஆண்டவருடைய சிலுவையின் அன்பை தியானிக்கிறது அல்ல, ஒவ்வொரு நாளும் அவர் வாங்கின அடிகள், அவர் வாங்கின மிதிகள், அவர் வாங்கின ஒவ்வொரு அடிகளும் நம்மேல விழ வேண்டியது. ஷபரபலபா, அவருடைய தலையிலே உள்ள முள்கிரீடம் உன் தலை காயப்படக்கூடாது என்று வாங்கினது. அவர் கையில் வாங்கின அடிகள் நீ உன் கை காயப்படக்கூடாது. அவர் காலில் வாங்கின ஆணிகள் உன் கால்கள் காயப்படக்கூடாது. அவர் சாட்டையால் 1 குறைய 39 அடி வாங்கினது உன்னுடைய முதுகுகள் காயப்படக்கூடாது. அவருக்கு ஈட்டியால் குத்தினது உன் வயிறு சுகமாகணும். இன்னைக்கு உனக்காக அவர் தியாகமாய் மாறினார். நிறைய பேர் சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரை கொடுப்பேன், உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு. எல்லாரும் வாயில் வடை சுடுவாங்கங்க. ஆனால் என் இயேசு நிரூபித்து காட்டினா, உனக்காக உன் மேல அன்பை வைத்திருக்கிறேன்னு அவர் தம்முடைய ஜீவனையும் தந்து காண்பித்தார். இன்னைக்கு வழி தப்பி கிடக்கிற நீ, அவரை விட்டு தூரம் போய் இருக்கிற நீ, தவறான போதை பொருட்களுக்கு, தவறான பாவ பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற நீ, அவருடைய சிலுவை அண்டையில் வந்தனா அவர் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து ஷபரபலபா உன்னை ஏற்றுக்கொள்வார். உனக்கு வரவேண்டிய ஒவ்வொரு அடிகளையும் அவர் வாங்கினார். ஏன் இந்த பாடுகள்? உனக்காகத்தான். ஏன் இந்த அடிகள்? உனக்காகத்தான். ஏன் இந்த அவமானம்? உனக்காகத்தான் மகனே, மகளே. அதனால நீ இயேசுவின் சிலுவையின் அன்புக்கு வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன். ஏசப்பா, இந்த பூமியில எங்களுக்காக வந்து எங்களுக்காக மரித்தீரே, எனக்காக மரித்தீரே. அந்த பாடுகளை நான் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, உமக்காக இந்த பிள்ளைகள் ஜீவிக்கவும் உதவி செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.